பரவாயில்ல, நல்லா நான் பாக்கலண்ணா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா? சைக்கிள் மாரி எடுத்து வச்சுக்கிறானா படம். ஏன்னா படம் நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா? அதுதானே தெரியல. போன தூங்கினா வந்தானே. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வேற லெவல். நெஞ்சில இடிச்சிட்டே இருக்கு எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப விரையில இருக்கு. எப்படி சொல்லணும்னு தெரியல. கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பயப்பட்டு இருக்குங்க. சீன் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு வீட்டின் உள்ளில நடക്കുന്ന ஒரு சீன் இருக்கு. அது ரொம்ப வயலன்ஸா போயிட்டு இருந்துச்சு. வெரி ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டல. இந்த செகண்ட் ஹாஃப் வேற லெவல். ஃபேமிலியோட பார்க்க அவ்வளவு தைரியம் இருக்கான்னு தெரியல. நான் கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டேன் படம் பார்த்து. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. எல்லாம் சண்டை மட்டும்தான் இருக்கு தவிர வேற எதுவும் கதை வயசு எதுவுமே இல்லை படத்துல. அவ்வளவுதான் ப்ரோ, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். வைலன்ஸ் மட்டும் தான் ப்ரோ இருக்கு படத்துல. பழி வாங்குறது மட்டும்தான் படமே தவிர கதை வயசு ஒரு கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பழி வாங்கணும், கொல்லணும் இது மட்டும் தான் கதை இருந்தது, அவ்வளவுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. அதே மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இருந்தது, வைலன்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ செகண்ட் ஹாஃப் ஆச்சும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஏதாவது இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, அதே மாதிரி தான் போச்சு. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை மட்டும்தான். கிளைமேக்ஸும் சண்டை தான். பழி வாங்கிட்டு போயிட்டு இவர் வந்து அவங்க குடும்பத்தை கொள்ளுவார், இவங்க அந்த குடும்பத்தை கொள்ளுவாங்க, அவ்வளோதான் கதை, வேற எதுவும் இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனால் இந்த பிஜிஎம் இதெல்லாம் வந்து ஓகே தான். பட் ஆனால் ஃபைட்ஸ் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவும் கான்செப்ஷன்லாம் அது வேற எதுவும் இல்லை. கதை வைஸ் எதுவுமே கிடையாது ப்ரோ. பழி வாங்குறது தான் கதையாகவே இருக்குது தவிர ஃபுல்லாக வைலன்ஸாக மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும். விஷுவல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் ஆனால் சொல்கிறேன்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுத்துன்னு தான் நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான், வேற எதுவும். படம் நல்லா இருக்குண்ணா ஒரு ஆள். பட் ஆனால் அந்த வயலன்ஸ் சீன்லாம் உட்கார முடியல. நல்லா 18+ ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப கௌரவ காமிச்சிருந்தாங்க. ஆனால் ஆமாண்ணா கிளைமேக்ஸ் பாட்டெலாம் உட்கார முடியல. பிடிச்ச சீன்னு ஹீரோவை எலிவேட் பண்ணுறது. நம்ம கேஜிஎஃப்ல எப்படின்னா ஒரு ஹீரோ எலிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா மியூசிக் டைரக்டர் உங்களுக்கே தெரியும். அதே பிஜிஎம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஃபைட் அந்த நம்ம ஜான் விக் மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். இந்த ஃபைட் அதெல்லாம் ஓகேனா. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் வந்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும். அந்த ஃபேமிலி ட்ராமா அதை கொஞ்சம் இழுத்துட்டு வந்தாங்க. மேபி 1 and 1 வந்து நல்லாயிருக்கும், ஃபைட்டு முடிஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும். ஃபேமிலி ட்ராமா வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும், அதை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரெண்டு ஹாஃபும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வயலன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருக்குது. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்ட் மட்டும் வந்து ரொம்ப கோராக இருந்துச்சு. காமெடிலாம் இல்லை, ஃபுல் ஆக்ஷன் தான். சீரியஸ் கிளைமேக்ஸ் நல்லா தானே இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, ஆக்ஷன் வைஸ் வந்து படம் சூப்பராக இருக்கும். பட் அந்த ஸ்டோரி வைஸ் வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த மலையாள படத்துல இதுதான் ரொம்ப கோரா வயலன்ஸாக இருந்துச்சு. மஞ்சு பாய்ஸ்லாம் எவ்வளோ ஃபேமிலி படம் அது மாதிரி இது உட்காந்து பார்க்க முடியாது ப்ரோ. மேபி ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் ஆனால் பார்க்கலாம். ஃபைட்டு பிடிக்கும், ஆக்ஷன் பிடிக்கும், கத்தி சண்டை பிடிக்கும்னா இதை உட்காந்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும். ஆனால் அந்த சீன்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியல. Nice movie, thrilling. Heartbeats are now it beats. Two halves are more beautiful and more பயங்கரமா இருக்கு. சீன் எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் கில் பண்ணுது. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. லாக் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட ரொம்ப பயம். நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி
நான் அக்செப்ட் பண்ணியே முடியல ப்ரோ சுத்தமாக. ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவியில், ஆக்சுவலாக விரும்பி பார்ப்பேன். ஆனால் அந்த படத்தில் ஒரு மாதிரி அப்படியே வெறுத்துட்டு போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அறுத்துட்டாங்க. சண்டை போடுறோம், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கவர் பண்ணணும், ஆடியன்ஸை காமிக்கணும், ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எப்படி காமிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாரின் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்க. பார்த்தா ஜான்விக் 2 இருக்கும்ல, அது 144p பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி காமிச்சிட்டாங்க கடைசியில். படத்துல பிடிச்ச சீன் எதனா ஒண்ணுதான் இருக்கா? பிடிச்ச சீன்னா லைக் ஹீரோ வந்து அவங்க தம்பியோட பேசுவாங்க அந்த ஒரு சீன்ல பால்கனியில் நின்றுட்டு லைக் ஸ்மோக் பண்ணிட்டு. இப்போது அந்த அவங்களோட அப்பா வந்துட்டு என் பையனை வந்து நீ ஸ்மோக் பண்ணி கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் சொல்லுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் ஓகே, எல்லாமே அவங்க லைக் அதான் சொல்கிறல படத்தை ஃபுல்லாக வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போயிட்டு, ஆனால் அது அந்த அளவுக்கு சூட்டபுளாக ஆகலை. படம் ஃபுல்லா சண்டை ரத்தம் எல்லாமே இருக்கு, அது பார்க்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்கா? இப்போ எப்படி சொல்ல, புஷ்பா 2 விட அதிக நல்லாவே இருக்கு. புஷ்பா 2 நல்லா இருக்குதா? லைக் புஷ்பா 2 நல்லா இருக்குன்னா புஷ்பா 2வே தூக்கி சாப்பிட்டாங்க சண்டையிலனா அந்த மாதிரி இருந்ததா? ஆமாம். ஓகேண்ணா. செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஓ செகண்ட் ஹாஃப் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்லேருந்து ஃபைட் வரும், ரெஸ்ட் எடுக்கிறாங்க, போய் ஸ்ட்ரெச்சஸ்னால் போட்டு வராங்க, மறுபடியும் ஃபைட்டு சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. கிளைமேக்ஸ்லாம் ஓட்டாது. ஓ எப்படி சொல்ல, டோட்டலாக அவங்க ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு சுத்தமாக சூட் ஆகலை. மலையாள படத்துல இந்த படம் தான் ஓவர் அட்ரேசிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சு புயல் பாய்ஸ்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரோ லைக் அது வந்து அவங்க எப்படி கவர் பண்ணுவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு ரியல் ஸ்டோரி, கோட் ஆடு ஜீவிதமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த படம் பார்க்குறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் இந்த அளவுக்கு ஆக்ஷன் படம் மலையாளத்தில் நான் இந்த அளவுக்கு ஆக்ஷன் படம் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணி முடியல. தமிழாக இருந்தாலும் நான் அதே தான் சொல்லியிருப்பேன், தமிழில் இருக்கட்டும் மலையாளம் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்படி பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி சூட்டபுள் ஆகலை. இல்லை ப்ரோ, மேபி ஓப்பனிங்கு கொஞ்சம் ஃபினிஷிங் அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் ஒர்த்தானா தெரில. ஃபுல்லாக வயலன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் சூப்பராக உன்னிமகனோட ஃபைட்டு தான் நான் ரொம்ப இது நல்லது. மலையாள படத்துல இந்த படம் ஓவர். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஃபேமிலியாட்டு பார்க்க முடியல, ஆனால் இண்டிவிஜுவலாக பார்க்க நல்லா இருக்கும். ஓவராக வயலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? செகண்ட் ஹாஃப் சூப்பராக, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸு ஓகே நல்லா பண்ணிருக்கு. படம் வந்து ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருக்காங்க படத்தில். ஆனால் ஒரு பயங்கர பிளட் ஷெட், ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போயிடுச்சு பிளட் ஷெட் அந்த படத்தில். வயலன்ஸ், பிளட் ஷெட் இதை மட்டும்தான் ஒரு இதாக வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஒரு அவங்கள முன்னாடி வந்த சில படத்தெல்லாம் வந்து படத்தோட ஒரு சில இதெல்லாம் இப்போ பீஷ்ம பருவம் வந்துச்சு முன்னாடி, அதுவும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அதில் இந்த அளவுக்குலாம் பிளட் ஷெட் இல்லை, இதில் பயங்கர பிளட் ஷெட், ஒரு மாதிரி தலைவலி வந்துருச்சு. மியூசிக்காக அதே மாதிரி பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறன்ற பேரில் வந்து டம்மு டம்முன்னு அந்த இது ஃபைட்டே பார்க்க முடியல. லைக் அது மேலே மியூசிக் வந்து டம்மு டம்முன்னு இருக்கிறது கொஞ்சம் இதாக. ஆனால் சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல் இல்லை. சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங், கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கதை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ஓவராக பிளட் ஷெட் இன்வால்வ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது சூட் ஆகுமான்னு தெரியாது. நாங்களே ஒரு ஸ்டேஜில் வந்து என்னடா இது ஒரு சீன்லலாம் வேணாம், நான் சொல்ல வேணாம், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அவ்வளோ பிடிச்ச சீன் ஒன்றுனா எனக்கு தெரிஞ்ச உன்னியோட இன்ட்ரோடக்ஷன் தான், சரிங்களா? உன்னி வந்து உள்ளார வர உன்னியோட இன்ட்ரோ சீன் தான் பயங்கர ஒரு மாசாவே இருந்துச்சு. உள்ளார வர்றது அந்த 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 ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த சீன் இருந்துச்சு. அது ஃபுல்லாக கிரெடிட் கோஸ் டு சினிமோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ண டீம். மற்றபடி வேற எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. படம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி தான், பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் மூவி தான். வயலன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருந்தால் அந்த படம் ஓடி இருக்கும். இல்லை அப்படி இல்லை, வயலன்ஸ் இல்லாமல் ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தால் ஓடி இருக்குமான்றது அந்த இதே வயலன்ஸ் வேணும், வயலன்ஸ் இருக்கணும். ஆனால் வந்து அதை எந்த அளவுக்கு காமிக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. ஒரு பிளட் ஷெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்லாக படத்தில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பிளட்டு தான். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பிளட்டு தெரிக்குது, ஸ்பிளாஷ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃபும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கணும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இது பண்ணணும் தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து
நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியா ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப இது சர்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கல. ஸோ அதனால எனக்கு சர்டிஃபிகேட் என்ன ஏன்னா ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். வயலன்ஸை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு லாஜிக்கலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இதில் லாஜிக்கே இல்லாத மாதிரி குத்திட்டு சாகணும், அவ்வளோதான் 2 சைடும். அதான்